இல்லை சார் ஓகே சார் அப்படியே போயுங்க சார் ஒரு ஒருத்தர் கேமரா நான் எமக்கு தொழில் எனக்கு பாலாஜி தேட்டர் எனக்கு 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து தெரியும். ரொம்ப ரசனையான ஒரு இயக்கம், ஒரு நல்ல ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி படம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் இங்கே சார் சார் சைட் சார் சார் சைட் சைட் பட் சார் சாப்பிட இல்லைங்க சார் 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 இங்கே பாருங்க சைட் சார் ஸ்டார் காஸ்டிங் நிறைய பேர் எல்லாமே நல்ல திறமைசாலிகள், நல்ல ஹியூமரிஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பண்ண ஒரு படம். தியேட்டருக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா என்ஜாய் பண்ணும். இந்த படத்துக்கு குழுனருக்கு எல்லாருக்கும் நிறைய படம் அந்த வாழ்க்கை என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். ஆமாம், அசோக் செல்வனுடைய காம்பினேஷன், பத்ஸோடைய காம்பினேஷன் அவர் சொல்ல சொன்னார். டெஃபினட்டாக வந்து இல் பி குட் என்டர்டெய்னிங். சன்னா அவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் கேமராமேன் திரு கணேஷ் அவர்களுக்கு இந்த படத்தை ரொம்ப கலர் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுபோல் இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாற நன்றியையும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். பெருமாள் சார் அவர்களை மேடை கழிக்கவும். நிகழ்ச்சியில் அடுத்து நடிப்பதே தெரியாமல் நடிக்கும் சில நடிகர்கள் பட்டியலில் இவரும் வருவார். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். 12. அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி கேசவனை எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே தான் தெரியும். ரொம்ப ஒரு ரசனையான ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவரோட படத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங். இந்த படம் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி, ஒரு லைட் ஹார்ட்டட் படம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நிவாஸ் பிரசனாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர்கே சுல்யமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கணும். ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது. அவர் எங்கே எந்த மேடையில் பார்த்தாலும் நன்றியை சொல்லிவிடுவார். ஏன் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க. இப்போது அண்ணன் அழகம் பெருமாள் சொன்னார் இல்லைல்ல, ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட டபுள் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து சிறந்த அனுபவமிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன். அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டிஸ், பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என்னையும் குடும்பத்தை மீட்டெடுத்து அவர் ஆர்கே சுல்யமணி. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளிவர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றது தான் நான் சொன்னேன். நன்றி அண்ணா. இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிகிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்போம். அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய நடித்த படம் நான் சிரித்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்ச அந்த கேரக்டரில். அப்போது நான் பாலாஜிகிட்ட சொல்லுவேன், பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணினா என்னையும் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமை கடவுளை, அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவரும் நல்ல பேர் மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு டைமும். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மலைக்கு போயிட்டு வாங்க, இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இனிமேல் அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன்னு அப்படின்னு. ஸோ அதனால் இவ்வளோ காலகட்டங்களில் இவ்வளோ கடினங்களுக்கு பிறகு, இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம். பாலாஜி ஏன்னா
ஒரு ரொமான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபன்னும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு ஃபில்ம் பேஸில் ராம்காம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட் இந்த அன்பேவாலேருந்து எடுத்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃபன் இந்த படத்தில் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தந்திருக்கார் பாலாஜி. அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். மியூசிக் டைரக்டர் நிவாஸ், இது உங்களுடைய ஈவெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேடையாக அமையும். நிறைய பாராட்டுகள் வரும்ன்ற வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு தந்ததுக்கு பாலாஜி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருடைய வாழ்த்துக்களும் அன்போடும் நன்றி. வணக்கம். வந்திருக்கும் ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப ஒரு இனிய காலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஜாலியாக ஃபன். எங்களுக்கு படம் பண்ணும் பொழுது நிறைய படங்களில் அந்த அனுபவம் தான் நடிகர்களாக எங்களுக்கு இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோமோ அது ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதை எவ்ரி டைம் வந்து டெக்னீஷியன்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுதும் சரி, பிஸ்னஸுக்காக பார்க்கும்பொழுதும் சரி, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இது ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம் அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தேட்டரில் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. பட்டு மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆளுங்க, நிறைய பேசணும். அதனால் நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம்